வணக்க மக்களை, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, அண்ணன் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை இருந்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியை கரெக்டா ஹேண்டில் பண்ணி கொண்டு போனாரு. நயினார் நாகேந்திரனுக்கு அந்த ஹேண்டில் பண்ற விதம் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள் கேட்க போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா எடப்பாடியை எதிர்த்து அவர் எங்களை கட்சியை விட்டு நீக்கிறதுனால அவருக்கு எதிராகத்தான் நாங்க கட்சியை தொடங்கியிருக்கோம். இன்னைக்கு அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொன்னேன்னா அவரு பின்னாடி போய் நான் எப்படியா ஓட்டு கேட்க முடியும்? என் கட்சியில இருக்கவன் என்னைய காரி துப்ப மாட்டாங்களா? அதனால நாங்க வெளியில வந்துட்டோம். சோ இதுக்கு முன்னாடி வரையும் ஏன் இருந்தோம் அப்படின்னா, அங்க எடப்பாடி ஐயாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், அது மாறும். அதிமுக ஒன்றுபடும், அதுக்கு பிஜேபி உதவி பண்ணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் இருந்தோம். இது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடின்னு சொல்ல போகும்போது அவருக்கு கீழே போய் நான் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டில அண்ணன் டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாரு. இதற்கு பிஜேபி என்ன சொல்ல போகுது? இது திருப்பி பிஜேபி வந்து அண்ணன் டிடிவி கிட்ட சமரசம் பண்ண பேசுமா? இல்ல சமரசம் வந்துச்சு அப்படின்னா அண்ணன் டிடிவி ஒத்துக்குவாரா? இதுக்கு மேல அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கு மரியாதை இல்ல. ஒத்துக்காம இருந்தாரு அப்படின்னா என்டிஏ கூட்டணியில அவர் இல்ல.